சென்னை கலைவாணர் அரங்கில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலர் தவிக்க கொடி மற்றும் நடிகர் விஜய் படம் ஆகியவற்றுடன் அமர்ந்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன்பின் உடனடியாக காவலர்கள் விஜய் புகைப்படம் மற்றும் தவிக்க கொடியை பெற்றுக்கொண்டு அவர்களை வெளியேற்றினர். மேலும் அந்த மாணவர்கள் தவிக்கவை சேர்ந்தவர்களா என்ற விசாரணையும் நடந்து வருகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் மாணவர்களுடனான அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க இருந்தார். அவருடன் அமைச்சர் சாமிநாதன், கவிஞர் வைரமுத்து மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்கவிருந்தனர். காலை 10:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கப்படவிருந்த நிலையில் காலை 8 மணி முதலே மாணவர்கள் கலைவாணர் அரங்கில் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சி என்பதால் பலத்த பாதுகாப்புக்கு பின்னரே மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் கைகளில் எதையும் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மேடையில் நின்றிருந்த தொகுப்பாளர் ஒருவர் முதல்வர் ஸ்டாலின் வந்தபின் நிகழ்ச்சி இனிதே தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறார். அப்போது நடுவரிசையில் அமர்ந்திருந்த சில மாணவர்கள் தங்களின் சட்டை பையில் இருந்த தவிக்க தலைவரும் நடிகருமான விஜய் புகைப்படத்தையும் தவிக்க கொடியையும் திடீரென உயர்த்தி காட்டினர். இது அங்கிருந்த பாதுகாவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன்பின் உடனடியாக பாதுகாவலர்கள் விஜய் படத்தையும் தவிக்க கொடியையும் கைப்பற்றினர். அதேபோல் அங்கிருந்த மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அந்த மாணவர்கள் நியூ கல்லூரி மாணவர்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல் முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் சோதனை முறையாக இருந்திருந்தால் தவிக்க கொடி கொண்டு வந்திருக்க முடியாது. இதனால் பாதுகாப்பில் குறைபாடு ஏற்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் தவிர்வைச் சேர்ந்தவர்களா என்ற விசாரணையும் நடந்து வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே ஆளுநர் RN ரவி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் நிகழ்ச்சிகள், திரையரங்குகள் என்று தவிக்க கொடியை விஜய் ரசிகர்கள் எடுத்து வந்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டு வருவது அதிகரித்து வருகிறது.